நடு அண்ணாமலையில் உயிராக சுயம்புவாக தோன்றிய அந்த மகா ஜோதியை 4 முறை பார்த்தேன். எனது இரு கண்களும் 1.5 வினாடிகளுக்கு மேல் தொடர்ச்சியாக காண முடியவில்லை. கண்கூச்சம் தாழாமல் மூடிக்கொண்டன. 5ஆம் முறையாக, கடவுளே, எனக்கு மீண்டும் இந்த உலகம் தெரிய வேண்டும், இந்த அண்டம் தெரிய வேண்டும், மலை தெரிய வேண்டும், என்னை நானே பார்த்து கொள்ள வேண்டும் என்றவாறு மெதுவாக நமச்சிவாயா நமச்சிவாய் என்றவாறு கண்களை திறந்தேன். என்ன ஆச்சரியம்! திருவண்ணாமலை உச்சி தெரிந்தது, அதற்கு மேலே மேகக்கூட்டங்கள், வானம் தெரிந்தது, சுட்டெரிக்கும் சூரியன் தெரிந்தது, கீழே அருணாச்சலேஸ்வரர் கோபுரங்கள் தெரிந்தன, ஊர் மக்கள் தெரிந்தார்கள், மலையில் ஏறி இறங்கும் மக்களும் தெரிந்தனர். என்னை நானே பார்த்து கொண்டேன். அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா என்று ஆனந்த களிப்பில் ஆடினேன். கடவுளை கண்ட மகா ஆனந்த களிப்பில் ஆட்டத்துடன் நமச்சிவாயா நமச்சிவாயா என்றவாறு நின்ற இடத்திலேயே கீழே விழுந்து உருண்டு பெருண்டு, அப்பா என்னப்பா, எனக்கான் தரிசனம், ஆனந்தமையா ஆனந்தமையா, என்ன வழிபாடு செய்தேன், என்ன தவம் செய்தேன், என் கண்ணுக்கும் உடலுக்கும் என் ஆன்மாவுக்கும் தரிசனம் காட்டி எனது பேரொளி வெள்ளத்தில் என்னை மூழ்கடித்த மெய்ச்சூடரே, அனைத்துமாக இருக்கும் ஆனந்தமே, அருணாச்சலமே, சிவலோகமே, சொர்க்கமே, எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த பாக்கியம் கிடைக்குமோ பேதமில்லா பேரான்மாவே, எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தீராதையா. நீ அருளோடு கருணையுடன் காட்டிய தரிசனத்திற்கும் அருளுக்கும் அமுத பிழம்பில் மூழ்கெடுத்ததற்கும் அரவணைத்ததற்கும் சிவப்பதவியை காட்டியதற்கும் சொர்க்கம் காட்டியதற்கும் நன்றியுடன் சரணமையா சரணம். நடு அண்ணாமலையில் இப்பேற்பட்ட நண்பகலில் சூரியனையும் மறைத்து, ஆகாயம் பூமி மலையையும் மக்களையும் மறைத்து, என் உடலையும் மறைத்து, நின்னை மட்டுமே எனது அறியும் வரை தரிசனம் காட்டிய முதலும் முடிவும் இல்லா முழுமுதற் அமுத ஜோதியே, அடிமுடி காண முடியா அண்ணாமலை ஜோதியே, இந்த இல்லறத்தானை அடையாளத்தோடு அரவணைத்த அணையா அமுத பிழம்பே, இவ்வுடலை சுடாத கோடி சூரிய பிரகாசமே, நமச்சிவாயா, என் அப்பா, என் அறியாமையை அகற்றிய அமைதியான அருணாச்சலமே, இந்த பிரபஞ்சமே பரஞ்சோதியுள் அடங்கியது என அறிவுறுத்திய அருட்சுடரே, எல்லாம் சிவமயம், எல்லாம் ஒளிமயம். அந்த நடு அண்ணாமலையில் பேரொளி கண்ட இடத்தில் நான் கீழே விழுந்து உருண்டு பிறண்டு நமச்சிவாயா 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 என்று சொல்லியவாறு விழுந்து விழுந்து வணங்கினேன். எத்தனை முறை விழுந்தாலும் எனக்கு நன்றி கூற வழியில்லையா. ஐயா, எனக்கா என் தரிசனம், எனக்கா சிவ தரிசனம், எனக்கா பேரொளி தரிசனம், என்ன தவம் செய்தேன், என்னப்பா செய்தேன், எப்படி எனக்கு கிடைத்தது? இருப்பினும் சரணாகதி ஐயா சரணாகதி ஐயா சரணாகதி ஐயா என்று சொல்லியவாறு கீழே விழுந்த ஆனந்த களிப்பில் உருண்டு பிறண்டேன். மெதுவாக எழுந்து நின்று அண்ணாமலை உச்சியை பார்த்தேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக இருந்தது. எனக்கா மகாஜோதி தரிசனம், எனக்கா அமைதியான சிவலோக பாக்கியம், எனக்கா சொர்க்க தரிசனம், எனக்கா பேரான்மாவுடன் கலந்த தரிசனம், என்ன தவம் செய்தேன்? ஜோதியின் அருளாலே, தயாள வள்ளலாலே, கருணையினாலே ஜோதியின் தரிசனம் கிட்டும் என்பது மெய்ப்பொருளாகி இருக்கிறது. என் அம்மையே, அப்பா, என் சிவமே, நினது பேரொளியில் இந்த ஜீவ ஒளியையும் இணைத்துக்கொள் என சொல்லா நிலை உருவாக்கி மீண்டும் பொய் உலகை என் வாயால் காட்டச் சொல்லி நினது மெய்யை மறைத்து என் அடையாளத்தை மீண்டும் இவ்வுலகில் வெளிப்படுத்திய அண்ணாமலையே, அண்ணாமலையே கைலாசமாக காட்டிய கருணை பேரொளியே,